ஹலோ கைஸ், இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளமே மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, அடுத்தவங்க நம்மளை என்ன சொல்றாங்களோ அப்படிதான் நாம இருக்கோம்ன்ற தாட் இருக்கு. இப்படி அடுத்தவங்கன்னு அடுத்தவங்க சொல்றதை கேட்டே பாதி லைஃப் ஓடிடுது. நாம யாரு, நம்மளோட திறமை என்னன்னு நாம யோசிக்கிறதே இல்ல. இன்னைக்கு நம்ம சேனல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசுமை நிறைஞ்ச ஒரு கிராமத்துல உள்ள காட்டுல நிறைய விலங்குகள், பறவைகள் வாழ்ந்து வந்திருக்கு. அப்போ அதே காட்டுல ஒரு குட்டி பறவை ஒண்ணு பிறக்குது. அதோட பேர் பாரி. அந்த பறவையான பாரிக்கு ஒரு ஆசை. அதுவும் மத்த பறவைகளை மாதிரி பெருசா வளர்ந்து வந்து பறக்கணும்னு. அப்படியே கொஞ்ச நாட்களும் கழியுது. நிறைய நாட்கள் கழிந்தும் பாரி வளரவே இல்ல. ஒரு சிறிய உடல் தோற்றத்தோடயே இருக்கு. அப்ப அதோட ஆள் மனசுல ஒரு கவலை ஏற்படுது. மத்த பறவைகள் மாதிரி வளர்ந்தாதான் நம்மனாலையும் பறக்க முடியும். இப்படியே வளராம இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பறக்க முடியாதுன்னு நினைக்குது. கூட இருந்த சக பறவைகளும் விலங்குகளும் ஒவ்வொரு நாளும் பாரியை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. பாரி, நீ கடைசி வரைக்கும் இப்படியே குட்டியாதான் இருப்ப, உன்னாலெல்லாம் பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இத ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருந்த பாரிக்கு எல்லாரும் சொல்றது உண்மைதான் போல, நாம குட்டியாவே இருக்கிறதுனால நம்மனால இனிமேல் பறக்கவே முடியாது போலன்ற தாட்டுக்கு வந்துருது. தன்னால பறக்க முடியலையேன்னு நினைச்சு டெய்லியும் ஃபீல் பண்ணி அழுகுது. ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ஒரு நாள் நாம பிறந்ததே வேஸ்ட், இனி நாம வாழக்கூடாதுன்னு சிந்திச்சு தன்னோட உயிரை விட்டுலாம்னு ஒரு ஆற்றங்கரைக்கு போகுது. அப்போ அங்க கண் கலங்கிய நிலைமையில உட்கார்ந்திருந்த பாரிய ஒரு ஊனமுற்ற வாத்து ஒண்ணு பாத்துருக்கு. உடனே அந்த வாத்து பாரி பக்கத்துல போய், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கவலையா இருக்கன்னு கேட்டிருக்கு. உடனே பாரி தன்னோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. பாரி சொன்னதை கேட்டதும் அந்த வாத்து பயங்கரமா சிரிச்சிருக்கு. பாரிக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வாத்து, அட முட்டாள் பாரி, அடுத்தவங்க உருவத்தையும் அதனால உன்னால பறக்க முடியாதுன்றதையும் சொன்னதை கேட்டு ஒரு பறவையோட குணாதிசயம் பறக்கிறதுதான்றதையே நீ மறந்துட்ட. இத்தனை நாள அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு நீ யாரு, உன் திறமை என்னன்னு உனக்கு தெரியாம போயிருச்சு. உன்னோட உருவம் சின்னதா இருந்தா என்ன, பறக்கிறதுக்கு தேவை இறகுகள் தானே, அது உன்கிட்ட இருக்கே. அடுத்தவங்க பேச்சை கேட்காம நீ முயற்சி செஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னாலையும் பறந்திருக்க முடியும். என்ன பாரு, என்கிட்ட ஒரு காலே இல்ல, ஆனாலும் என்னால தண்ணியில நீந்தி செல்ல முடியும். ஏன், நான் அடுத்தவங்க சொல்றத வச்சு நான் யாருன்னு முடிவு பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நான் யாரு, என்னோட திறமை என்னன்னு அப்படின்னு அந்த வாத்து கர்வமா சொல்லியிருந்திருக்கு. போ, இப்பவும் ஒண்ணு இல்ல, நீ நினைச்சா உன் திறமை என்னன்னு எல்லாருக்கும் காட்ட முடியும். போய் நீ யாருன்னு எல்லாருக்கும் காட்டுன்னு சொல்லி பாரியை அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்கு. பாரியும் அளவு கடந்த சந்தோஷத்தோட தன்னோட இறகுகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பறந்து போக முயற்சி பண்ணிருக்கு. இந்த கதையில இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அடுத்தவங்க நம்மள ஜட்ஜ் பண்ற மாதிரி தான் நாம இருக்கோம்னு நம்ம எப்பவுமே நினைச்சிடக்கூடாது. நம்ம திறமை என்னன்னு நாம தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய்.